ஹலோ ஹாய் பசங்களா, நீங்க 11th படிக்கிறீங்களா? டிஎன் போர்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் ஆல்மோஸ்ட் க்ளோசர் வந்துடுச்சு. உங்களுக்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. அந்த ஃபியூ டேஸில் நீங்கள் எப்படி எல்லா 4 சாப்டரையும், அதாவது ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் உங்களுக்கு விஷயம் இருக்கும் இல்லையா? சில பேருக்கு மேபி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். பட் ஆனால் எல்லா ஸ்கூல்லையும் ப்ராப்பராக பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் தான் வந்து சிலபஸாக கொடுத்துருக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதில் நீங்கள் எப்படி 50 out of 50 எடுக்கிறது, என்னென்ன கொஸ்டின்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கணும், எந்தெந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஸ்டடி பிளான் ஒன்று உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணும், மிச்சம் இருக்க அந்த ஃபியூ டேஸ்ல நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒன்று தான். நான் சொல்ற ஒவ்வொரு கான்செப்டையும் டீச் பண்ணிட்டு, ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்க லேர்ன் பண்ணிட்டு, அந்த கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஒரு 2 இல்ல 3 கொஸ்டின் தான் இருக்கும். அந்த 2 இல்ல 3 கொஸ்டினை ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். நீங்க கண்டிப்பா வந்து 50 out of 50 அடிக்க முடியலனா கூட 90% ஆஃப் பீப்புள் வந்து 50 out of 50 ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா இதில் இருக்கிறது தாண்டி மேபி 1 மார்க்கில் கொஞ்சம் இல்லை வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் எதாவது கரெக்டாக போடாமல் அதில் ஒரு 1/2 மார்க் இல்லை 1 மார்க்கு அந்த மாதிரி கம்மியாக கூட வாய்ப்பு இருக்குது தவிர்த்து. ஆனால் நீங்கள் 50 out of 50 கண்டிப்பாக எடுக்கலாம், நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல அப்படின்னா. ஓகேவா? சப்போஸ் அது மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு 45 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். நல்லா தெரிஞ்சுங்க பசங்களா. 11th ஃபைனல் போர்டு எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டீங்கன்னா 12th கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இப்போ 12 சாப்டர்ஸில் 10 சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே அடுத்த வருஷமும் வரும். ஓகேவா? 2 டைமென்ஷனல் ஜியோமெட்ரி இப்போ வருதா, பார்ட் 2 அடுத்த வருஷம் வரும். ஓகேவா? டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், அதே மாதிரி ப்ராபபிலிட்டி, ஒவ்வொரு சாப்டரும் மேட்ரிக்ஸ், டிட்டர்மன்ட் எல்லாத்தோட அட்வான்ஸ் டாப்பிக்கும் உங்களுக்கு 12th இருக்கும். பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியலனா 12th போய் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ கான்செப்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ என்ன ஸ்டடி பிளான், என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது உங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 4 சாப்டர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க், முக்கியமாக மிஸ்ஸே ஆகாத 5 மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் 1.3ல கொஸ்டின் நம்பர் 2, 3 டொமைன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 12 வந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ், அந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. அடுத்து மிச்சம் இருக்க 5 மார்க் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 1.4ல கொஸ்டின் 1 கிராஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது எக்ஸ் கியூப் கிராஃப் கொடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் கியூப் இல்லை 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப், அந்த மாதிரியான கிராஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமா கண்டுபிடிக்கிறது அந்த கொஸ்டின்ஸும். 2, 3 மார்க்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் 2, 3 மார்க்ஸ் இருக்குன்னா, சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்கலாம், சம்டைம்ஸ் 3 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் 1 and 2 ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இல்லையான்னு செக் பண்ற கொஸ்டின். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியாவே நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் சாப்டர் நம்பர் 2ல பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 2.9ல பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ். பார்ஷியல் ஃபிராக்ஷன் நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து எக்ஸசைஸ்ல நீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷனா மட்டும் பார்க்காம நீங்க இன்டகிரேஷன் போறப்ப அதை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பா அந்த கான்செப்ட் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிங்க. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? கொஸ்டின் 1 to 5 கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 12 வந்து இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு தடவை இந்த கொஸ்டின்ஸ்லாம் போட்டு பார்த்துருங்க. அடுத்தது 2.6ல வந்து கொஸ்டின் நம்பர் 2 ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. 12.1ல 2.11ல கொஸ்டின் நம்பர் 7 and 8 எக்ஸ்போனன்ஸ் லாஸை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ். இதில் பேசிக்கான எக்ஸ்பென்ஷன் லா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் தெரியல அப்படின்னா என்னோட கிளாஸில் போய் பாருங்கள், நான் எக்ஸ்பென்ஸ் லாவும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது 2, 3 மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் நம்பர் 2.2ல கொஸ்டின் நம்பர் 1 and 3ல அப்சல்யூட் வேல்யூ ஈக்குவேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. அப்சல்யூட் வேல்யூ வச்சு சால்வ் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்பவும் சொல்கிறேன், இது இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது எக்ஸசைஸ் 2.12ல கொஸ்டின் நம்பர் 7, 10, 11 வந்து லாகோட ப்ரூஃப்ஸ். லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸும் லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் ஏன் அப்படின்னா இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷனில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மறந்துடாதீங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது சாப்டர் நம்பர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.7ல கொஸ்டின் 1லேருந்து 3 வரைக்கும் எல்லாமே கண்டிஷனல் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணியிருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துங்க. கொஸ்டின் நம்பர் 8 to 12. அடுத்து எக்ஸசைஸ் 3.4ல கொஸ்டின் நம்பர் 20, 22 இது ரெண்டுமே ஐடென்டிட்டிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். அதுவும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் 3.6ல கொஸ்டின் நம்பர் 8 and 12 வந்து சம் ப்ராடக்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் 3.1ல 2, 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 4 and 5 வந்து டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷன், ரேடியன் டிகிரி கன்வர்ஷன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது 3.3ல question number 2, 4 all angle questions. Question number 3 exercise 3.5ல question number 1 and 5 multiple angle theorems, multiple angle equations இருக்கு இல்லையா, sin of 2x, cos of 2x, அந்த மாதிரி formulas, அதுல இருந்தும் questions வரும். ஓகேவா?
இப்ப கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 4 இதுல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.4ல கொஸ்டின் நம்பர் 2, 4, 6, 9 இது எல்லாமே வந்து இண்டக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். அது இல்லாம நார்மலா டைரக்ட் ஃபார்ம்ல அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஈஸியா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 16, 17 ரேங்க் ஆஃப் அ வேர்ட். ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணா எந்தெந்த விதமான வேர்ட்ஸ் வருமோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு டிக்ஷனரியில வந்து டிக்ஷனரி படி எழுதணும் அப்படின்னா அப்போ ரேங்க் அப்படிங்கிற வார்த்தை இப்போ ரேங்க்ங்கிற வார்த்தை எழுதணும் வச்சுங்களேன் நம்ம 4 லெட்டர் வந்து 4 ஃபேக்டரியல் வேஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் கரெக்டாக. அப்போ ரேங்க் அப்படிங்கிற வார்த்தையோட ரேங்க் என்னவா இருக்கும், அது எத்தனாவது வேர்டாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாகவே கற்றுக்கலாம், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்த கொஷின்ஸை வந்து ஒரு தடவை பார்த்துங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 இல்லை 4 கொஷின் தான் இருக்கும். அந்த 4 கொஷின் நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும். ஓகேவா. அடுத்தது 4.1ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 12 and 14 வந்து n ஃபேக்டரியல் பேஸ் பண்ண கொஷின்ஸ் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸ் 4.3ல கொஸ்டின் 3 and 4 வந்து காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுவும் ஒரு தடவை பார்த்துங்க. காம்பினேஷன் ப்ராப்ளம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டின் ரீட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் பசங்களா. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக வந்து 50/50 அடிக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட உங்களுக்கு 45 வந்துடும். அது கன்ஃபார்ம். ஓகேவா. ஸோ 11th சாப்டர் 11th தான் நமக்கு போர்டு எக்ஸாம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. கொஞ்சம் சீரியஸாக எடுத்து படிங்க. ஏன்னா இந்த 11th பேசிக்ஸ் தான் உங்களுக்கு 12th ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொன்னேன் இது எல்லாமே இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக இருக்கட்டும், இல்லை லாக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்போனன்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுவீங்க. அந்த இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே அடுத்த வருஷமும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கான்செப்ட்டை மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் 50/40 வாங்கலாம். அதே மாதிரியே அடுத்த வருஷமும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இதில் எந்த கான்செப்ட் இல்லை எந்த கொஸ்டினோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு சுத்தமாக புரியல அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் பசங்களா.